அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது மாசி பௌர்ணமியோட சிறப்பை பற்றி நம்ம பார்க்க போறோம். புதுசா நம்ம சேனலோட வீடியோ பாக்குறவங்க தயவு செஞ்சு கடைசியில மட்டும் பார்க்க மறக்காதீங்க. கண்டிப்பா அது உபயோகமா இருக்கும். இன்னைக்கு மாசி பௌர்ணமியா நமக்கு இருக்கு. மகம் நட்சத்திரம் எல்லா மாதத்திலுமே வந்தாலுமே மாசி மாதத்துல வரக்கூடிய மக நட்சத்திரம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததா இருக்கும். மாசி மக பௌர்ணமி தினம் தான் சிறப்பு வாய்ந்த தினத்துல ஒன்றாவே கருதப்படுது. மகம் நட்சத்திரத்துக்கு அதிபதி நவகிரகங்கள நிழல் கிரகம் ஒன்றான கேது பகவானா இருக்காரு. இவரு ஞானத்தையும் மோட்சத்தையும் கொடுக்கிறவரு. கேது பகவான் ஞானத்தை அளிக்கிறதால பெரு செல்வமும் அள்ளித்தரும் வல்லமை இவருக்கு இருக்கு. பல புண்ணிய அம்சங்கள் கொண்டவர் தான் கேது பகவான். மாசி மாசத்துல கேது நட்சத்திரமான மகம் நட்சத்திரத்துல இருந்து சந்திரன் வரக்கூடிய தினம்தான் மாசி பௌர்ணமி. இப்படி பரிபூர்ண சந்திரன் அமையும் நாளுதான் மாசி மாத பௌர்ணமியா அமையுது. மாசி மக பௌர்ணமி அன்னைக்கு கோவில்கள்ல சிவன், விஷ்ணு, முருகன் ஆகிய மூவருமே சிறப்பு அபிஷேக ஆராதனைகள், யாகங்கள், உற்சவங்கள் நடைபெறும். அன்னைக்கு தினத்துல மற்ற மாதங்களை வரக்கூடிய பௌர்ணமி தினங்கள் விரதம் மேற்கொள்றத போன்றே மாசி மாத பௌர்ணமி தினத்தன்னைக்கும் நம்ம விரதம் மேற்கொள்றது சிறப்பான பலனே கிடைக்கும். மாசி மாத பௌர்ணமி அன்னைக்கு சத்திய நாராயண பூஜை செய்கிறது நன்மை கொடுக்கும். மாலை நேரத்துல சூரிய அஸ்தமமான பிறகு அம்மன் கோவில்களை வழிபாடு செய்யறது அதிக நன்மை கொடுக்கும். மாசி மாத பௌர்ணமி அன்னைக்கு திருவண்ணாமலை கிரிவலம் செல்லும் சமயங்கள் வண்டுகள் மொத்தமா பறக்கும் காட்சியை காணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இது மனிதனுடைய கருமாக்களை முழுவதுமா தொலைக்கும் அப்படின்னு ஐதீகமாகவும் கருதப்படுது. இது மட்டும் இல்லாம கல்வித்துறையில இருக்கிறவங்க, தகவல் தொழில்நுட்ப துறையில இருக்கிறவங்க, வழக்கறிஞர்கள், தொழில் செய்யறவங்க இவங்களும் மாசி பௌர்ணமியில கிரிவலம் சென்றாங்கன்னா அதிக பலன் காணப்படுவாங்க. கணவனை பிரிந்து வாழ்றவங்க, கணவனோட அன்புக்கு எங்கும் மனைவிகள் மாசி பௌர்ணமி அன்னைக்கு திருவண்ணாமலையில கிரிவலம் சென்றா கணவனோட அன்பை பெற்று இணை பிரியாம வாழும் அமைப்பு அவங்களுக்கு உண்டாகும். அதிக அளவு கடன் வாங்கி அதை திருப்பி செலுத்த முடியாம திணறுறவங்க மாசி மாத பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் சென்று சிவனை வழிபடுறது மூலியமா கடன் பிரச்சனையிலிருந்து சுலபத்துல தீர்ற மாதிரி இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு பௌர்ணமி கிரிவலத்தை யாரும் இந்த முறை தவறாதீங்க. புதிதா நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தாலும் சரி, ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்களா இருந்தாலும் உங்கள ஒருத்தரை வாரத்துக்கு ஒரு தடவை தேர்ந்தெடுத்து அவருக்கு உங்களுக்கு விருப்பமான பிடித்த கிஃப்ட் கொடுக்கலாம் நாங்க முடிவு பண்ணிருக்கோம். அதோட மதிப்பு ஒரு 1000 ரூபாய் ரேஞ்சில இருக்கிற மாதிரி ஆரம்பத்துல. இதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ரொம்ப சுலபமானது. நம்மளுடைய சட்டை மொழிநாதர் மற்றும் தமிழ் சேனல் மறக்காம ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட வீடியோஸ் பாருங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, வீடியோ பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணுங்க. உங்க மனசுல என்ன தோணுதோ அதை அப்படியே கீழே கமெண்டா கொடுங்க. கமெண்ட்ல உங்களுடைய மெயில் ஐடியும் சேர்த்து கொடுங்க. ஞாயிற்றுக்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் வரக்கூடிய கமெண்ட நாங்க ரீட் பண்ணிட்டு அதுல யாரு யூனிக்கான கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அவங்கள ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நாங்க சனிக்கிழமை அவங்களுடைய கிஃப்ட் நாங்க அனௌன்ஸ் பண்ணிடுவோம். இது போல வாரத்துக்கு ஒரு தடவை நாங்க தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கும். நன்றி, வணக்கம்.